वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्।
டாக்டர்களுக்கும் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் இந்த நிகழ்ச்சியினை நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு எங்களுடைய பங்குனர்களையும் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனடி சேர்ந்த வெங்கடேசனுக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலி. எல்லோருக்கும் வருவதற்கும் அனைவரையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணம் கடவுள் தளபதியின் 134வது ஆண்டு பேரவை கூட்டம் மாணவ மாணவியருக்கு ரொக்க பரிசு வழங்குவதாக மதிப்பிற்குரிய இயக்குநர்கள் நிதியின் அங்கத்தினர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி 100 ஆண்டு நிறை 1990 ஒட்டி திருவள்ளூர் மற்றும் மணவாள நகரில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளிகளில் பயின்று +2 10ஆம் வகுப்புகளிலே தரவரிசையில் முதல் 2 இடங்கள் பெறும் மாணவ மாணவியருக்கு ரொக்கம் பரிசு 1991ஆம் ஆண்டிலிருந்து 2004இல் புதிய வழங்கப்பட்டது. மணவாள நகரில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் பெரும்பாலும் சுற்றுப்புற கிராமங்களிலே விவசாயம் மற்றும் தொழிலாளர் குடும்பங்களை சார்ந்தவர்கள். அத்தகைய மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் 2005ஆம் ஆண்டு முதல் மணவாள நகர பள்ளிகள் மற்றும் திருவள்ளூர் நகர பள்ளிகள் இவைகளுக்கு தனித்தனி பட்டியல் தயாரிக்கப்பட்டு +2 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 2 இடம் பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வருடமும் பரிசு தொகை கீழ்கண்டவாறு வழங்கப்படுகிறது. பரிசு தொகை +2 வகுப்புக்கு முதலிடம் ரூபாய் 2000, 2ஆம் இடம் ரூபாய் 1500, 10ஆம் வகுப்பு முதலிடம் 1500, 2ஆம் இடம் 1000. இவ்வருடம் திருவள்ளூர் பள்ளியை சார்ந்த 8 மாணவ மாணவியர்கள் மற்றும் மணவாள நகர் சார்ந்த பள்ளிகளில் 4 மாணவ மாணவியர்கள் பரிசு தொகை பெற உள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பில் சிடிகேசன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவியர் முதல் மற்றும் 2வது பரிசு பெறுகிறார்கள். திருவள்ளூர் +2 வகுப்பில் முதல் மற்றும் 2வது பரிசை சிடிகேசன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவியர்களே பெறுகிறார்கள். மணவாள நகர் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பில் முதலிடத்தை ஜாக்கப் பள்ளி மாணவர் பெறுகிறார். 2வது இடத்தை நடேச செட்டியார் பள்ளி மாணவி பெறுகிறார். +2 வகுப்பில் முதல் மற்றும் 2வது நடேச செட்டியார் பள்ளி மாணவியர்கள் பெற்றுள்ளனர். பரிசு பெறும் மாணவியர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிகளின் நிர்வாகிகளுக்கும் இப்பேரவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. செல்வி பிரீத்தி லட்சுமி, டாக்டர் பத்ம பிரகாஷ், 433 பல்லக்கண்டிகை அதிகத்தூர் கடம்பத்தூர் போர் நிகேதன் பயிற்சியிலே பயின்று 600க்கு 594 மார்க்குகள் பெற்று பரிசு தொகை ரூபாய் 2000 பெற்றிருக்கிறார். இரண்டாவது செல்வி அமிதா டாக்டர் ராஜபாபு எம், ஸ்ரீ மகாலட்சுமி நிவாஸ் நம்பர் 40, சீட்டூர் சிவாஜிக்கும் கோயில் ஸ்ட்ரீட், ஆப்போசிட் ஆஃப் நிகேதன் ஸ்கூல் திருவள்ளூர். ஸ்ரீ நிகேதன் பயிரிலே பயின்ற பள்ளியிலே பயின்றவர் 600க்கு 593 மார்க்குகள் எடுத்து 2ஆம் இடத்தை பிடித்த அவருக்கு ரூபாய் 1500 பரிசு தொகையாக வழங்கப்படுகிறது. அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு பதிலாக அவருடைய இந்த மதிலை பெற்றுக் கொள்கிற வாழ்த்துக்கள். செல்வி ரஞ்சனி எஸ்கே குமார் அவர்களின் குமாரத்தி 169 பாக்கியம் யூகம் ஸ்ரீவாரி காக்கடூர் திருவள்ளூர். நிகேதன் பள்ளியிலே பயின்றவர் 500க்கு
496 மார்க்குகள் பெற்று முதலிடத்தை பிடித்து ரூபாய் 1500 பெற தகுதியாக இருக்கிறார். ரஞ்சினி அவர்கள் அடுத்ததாக முதலிடம் பெற்ற செல்வி ஜோலைக்கு பூங்காக திருவள்ளூர் பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ள செல்வன் தியாகராஜ் கே, சென்னாம் கேசவரூர் கே, 20 கிலோமீட்டர் சிஎஸ்சி நகர், கசவநல்லாத்தோ, கடம்பத்தூர், திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் பள்ளிகளை பயின்றவர். 5,496 மார்க்குகள் பெற்று முதலிடத்தை பெற்று ரூபாய் 1,500 பரிசு தகுதியாக இருக்கிறார். அண்ணாருக்கு அவருடைய தாயாருக்கு அந்த பரிசை பெற்றுக் கொடுக்கிறார். இரண்டாம் இடத்தை பெற்ற செல்வி ஐஸ்வர்யா வித்யாசாகருடைய குமாரத்தி சட்டதி தேர்வில் 2ஆம் நம்பரிலே கபில தலைவரை வசிக்கிறார். மணவாள நகர் திருவள்ளூர் நிகேதன் பண்டிகைகளை பயின்றவர். 500க்கு 495 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 1000 2ஆம் இடத்துக்கான தகுதி பெற்றார். அவருக்கு பரிசு ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. அவருக்கு வயதாக அவருடைய தாயார் கொள்கிறார். வாழ்த்துக்கள். மீண்டும் 2ஆம் இடம் செல்வி அஸ்வினி ஐயருடைய குமாரத்தி ஒட்டப்பட்டது 12 இருக்கிறவர். ஸ்ரீ நிகேதன் பண்டிகையை பயின்றவர். 500க்கு 495 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 1000 பெற கருதியிருக்கிறார். அவருக்கு 1000 கருதப்படுகிறது. அவருக்கு வயதாக அவருடைய தாயார் சிறப்பு அம்சம் என்னவென்றால் நம்மளுடைய உபத்தலைவரின் பேத்தி ஆவார்கள் அக்ஷினி அவருடைய எனக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மேலும் 2ஆம் இடம் லட்சணா அபிகுமாருடைய குமாரத்தி சம்பந்தனார் ஸ்ரீ கண்ணைய நகர் மணவாள நகரிலே ஸ்ரீ நிகேதன் பண்டிகைகளை பயின்றவர். 500க்கு 495 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 1000 2ஆம் இடத்தை பெற்று அவர் பரிசிருக்கிறார். அவருக்கு பதிலாக அவருடைய தாயார் பரிசிருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்குகிற பட்டியல். மதவாள நகர் பட்டியல் தனலட்சுமி ஓம் பிரகாஷ் அவருடைய குமாரத்தி சுந்தரமுத்திலே சுப்புசாமி நகர் ஒட்டி குப்பம் மதவாள நகர் நடேசையார் பண்டிகையை பயின்றவர். 600க்கு 562 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 2000 பரிசுக்காக பெற்றிருக்கிறார். அவருக்கு பரிசு வழங்குகிறார். சுப்பசாமி அவர்கள் அப்படியே இங்க பாருங்க. அடுத்ததாக 2ஆம் இடம் செல்வி எர்பனா ஆர்ட்ஸ் எம் முகமது மைதி விளையாட்டு பயிர்ந்தது சங்கராச்சாரியா நகர் கீழ்நல்லாத்தூர் நடேசையார் பண்டிகையை பயின்றவர். 600க்கு 557 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 1500 2ஆம் இடம் பல தகுதியுடையவர் இருக்கிறார். அவருக்கு பரிசு வழங்குகிறோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருமா, இங்க பாருமா. 10ஆம் வகுப்பு முதலிடம் செல்வன் அதீஷ் சன்னா உபரேசன் 7B திருத்தொண்டம் செகண்ட் கிராசி மலவாளர் திருவள்ளூர் ஜாக்கப் பண்டிகையை பயின்றவர். 500க்கு 497 மார்க்குகள் எடுத்து ரூபாய் 1500 பரிசு தொகை பெறுகிறார். அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். இங்க பாருங்க.
பாருங்க பாருங்க. நன்றி. இடம் இல்லை. 134வது ஆண்டில் வரலாற்று சிறப்புமிக்க பேரவை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மதிப்புமிக்க நிர்வாகக்குழு இயக்குநர்கள், முன்னாள் இயக்குநர்கள், அன்புமிக்க பங்குனர்கள், நிதியின் அலுவலர்கள் அவர்களுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2024 மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவு பெற்ற ஆண்டின் தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளையும் நிர்வாகக் குழுவின் சார்பாக அளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிதியின் கடந்த வருட தேவாதேவி செவ்வனை நடைபெற்று நிதிநிலை சிறப்பான முறையில் சீராகவும் வளர்ச்சி பாதையிலும் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிதியின் செயல்பாடுகளை மத்திய அரசு நிதி நிறுவனங்கள், விவகாரத்துறை மற்றும் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள அனைத்து நெறிமுறைகளையும் இம்மியளவு பிசகாமல் முறையாக பின்பற்றி நிதியின் செயல்பாடுகள் செவ்வனே நடைபெற்று வருகின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியின் தேவாதேவி ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து முன்னேறி நல்ல முறையில் நடந்து வருவது நாம் எல்லோருக்கும் நன்கு அறிந்துள்ளோம். இதற்கு காரணமான மதிப்புக்குரிய நம் பங்குனர்களின் நல்ல ஆதரவை இந்த நேரத்தில் நிர்வாகக் குழு சார்பில் நன்றியுடன் பாராட்டுகிறேன். பங்குனர்களின் நலத்தை கண்டு அவர்களால் தரப்படும் வைப்புகளுக்கு மற்ற வங்கிகள் வழங்கும் வட்டியை விட திருவள்ளூரில் அதிகமாக கொடுத்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மணவாளர் கிளை அலுவலகத்திலும் பங்குனர்களுக்கு அனைத்து சேவைகளுக்கும் காலதாமதமின்றி சிறப்பாக வழங்கி வருகிறோம். நிதியில் டெபாசிட் செய்யும் டெபாசிட்டாளர் குறிப்பிடும் நாமினிதாரர் நிதியின் பங்குனராக இல்லாவிடில் நாமினிதாரருக்கும் நிதியின் மீது ஈடுபாடு ஏற்பட வேண்டும் என்று நோக்கத்தில் அவர்களுக்கும் பங்குகள் வழங்கி பங்குனராக ஆவண செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊத்துக்கோட்டையில் நமது நிதியில் பாதுகாப்பு நிதியில் பொது பாதுகாப்பு நிதியிலிருந்து 7100 சதுர அடி கொண்ட மனையும் அதில் உள்ள மனை கட்டிட வீடும் 1,44,72,000 ரூபாய் மதிப்பில் 2019 வழங்கப்பட்டது. அதற்கு வியாபாரம் எச்சரிக்க ஆவணம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த வருடத்தில் வழங்கப்பட்ட போனஸ் பங்குகள் அனைவருக்கும் பங்கு ஆதாயம், அதாவது டிவிடெண்ட் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் ரூபாய் 10 பங்கு ஒன்றுக்கு பட்டய கணக்காளர் கணக்கீட்டின்படி 7.73% மதிப்பு கூட்டியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். போனஸ் பங்குகள் உட்பட மணவாளர்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களின் தேவையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு கட்டகங்கள் கிளை அலுவலகத்தில் மிகவும் குறைந்த டெபாசிட்டினை வருட வாடகையை பெற்றுக்கொண்டு பங்குனர்கள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டு செப்டம்பர் 2019 சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பல பங்குனர்கள் இந்த பாதுகாப்பு கட்டண சேவையை அனுபவித்து வருகின்றனர். ஏனைய பங்குனர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளுக்கு நாள் வங்கிகள், சிறு வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மூலம் அரசாங்க மானிய வட்டியுடன் நகைக்கடன் வெகுவாக வழங்கி வரும் நிலையில் நமது நிதியின் நகைக்கடன் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் உங்களுடைய நல்ல ஆதரவுடன் தேவாதேவி நன்கு நடைபெற்று வரும் லாபம் ஈட்டி வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியின் வளர்ச்சிக்கு குறை ஒன்றுமின்றி நல் ஊக்கத்துடன் சிறப்பாக பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் உளமார்ந்த பாராட்டுகளை நிர்வாகக் குழு சார்பில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிதியின் பணிகள் செவ்வனே நடைபெற ஆலோசனை வழங்கி வரும் சக நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், நிதியின் சட்ட ஆலோசகர்கள், நிதியின் தணிக்கையாளர்கள், கம்பெனி செயலாளர் ஆகியோருக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதியின் தேவாதேவிக்கு துணை நிற்கும் வங்கி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரவை கூட்டம் நல்ல முறையில் நடைபெற பங்குனர்கள் நல்ல ஆதரவையும் ஆக்கப்பூர்வ ஆலோசனைகள் வழங்கிடவும் பேரவை கூட்டத்தை சீரிய முறையில் நடத்த ஒத்துழைப்பும் தங்களை நன்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிலை குறிப்பு: லாப நட்ட கணக்கு தணிக்கையாளர் மற்றும் இயக்குநர்களுடைய அறிக்கைகளை ஏற்று அங்கீகரிக்க. ஒவ்வொரு தீர்மானம் முடிந்தவுடன் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்பினால் அது பாஸ் பண்ணுவதாக அர்த்தம். நாங்கள் அது கரகோஷங்களை எழுப்பினோம். தீர்மானம் 2. பொதுநிலை பங்குகளுக்கு 2023-24 ஆண்டுகளுக்கான பங்காதாய விகிதம் 25% என நிர்ணயம் செய்து பேரவைக்கு பரிந்துரை செய்ய. ஒவ்வொரு வருடமும் 25% கொடுக்கிறோம். இந்த வருடமும் அதை கணிப்பு பண்ணுகிறோம். தீர்மானத்தை தங்களுடைய கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3. 2024
தலைமை மற்றும் நிலை அலுவலக கணக்குகளை தணிக்கை செய்ய இந்த ஆண்டு 2024 பேரவை கூட்ட முடிவு தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு பேரவை கூட்ட முடிவு தேதி வரை ஒரு தணிக்கையாளரை நியமித்து அவருக்குரிய சன்மானத்தை நிர்ணயம் செய்ய தீர்மானிக்க. ஏற்கனவே இருக்கும் தணிக்கையாளர் திருமதி கோதாவரி குமார் அவர்களை இந்த வருடத்தின் கணக்காண்டிற்கு அவரை நியமித்து அவருடைய சன்மானத்தை கொடுக்க தீர்மானம் செய்யப்படுகிறது. நன்றி. ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துக்கிறோம். இந்த வெப்சைட் லான்ச் இப்பொழுது எங்களுடைய செக்ரட்டரியும் உதவி தலைவரும் ஓபன் செய்யப்படுகிறது என்று இந்த நாளில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய போனிலிருந்தும் கம்ப்யூட்டரிலிருந்தும் எங்களுடைய நிதியின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் அதில் தெரிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு ஆலோசனையிலும் கொடுக்கலாம் என்பதை தெரிவித்திருக்கிறோம். நன்றி. ஒரு நிமிஷம். ஓகே மேடம், ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் நன்றி. நீங்கள் சட்ட ஆலோசனை அறிவோ 134 வருஷம் கரைகளில் தற்கால நடவடிக்கை ஏற்படுத்துவோம். இந்த வெப்சைட் லான்ச் வந்து எங்களுக்கு கனவாக இருந்தது. இப்பொழுது இந்த வருடம் அது வந்து நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலை கிடைத்தது. நிறைவேற்றுகிறோம். தெய்வாதீனமாக ஒரு 20 நாள் வந்து நம்ம உடம்பு செய்யறதுனால அந்த ப்ரூஃப் ஃப்ரீயாக பண்ண முடியல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணிட்டோம். பட் இன்னும் எல்லாமே கன்சல்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி மேபி ஒரு 10-15 days கம் லைவ் வித் ஆல் இன்புட் கரெக்ஷன், கொஞ்சம் ஸ்பெல்லிங் கரெக்ஷன், கொஞ்சம் இன்புட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி லான்ச் பண்ணிடுறோம். உங்களுடைய முழு ஆதரவை கேட்கிறோம். தேங்க்யூ. இப்பொழுது முக்கிய பிரமுகர்களுக்கு மரியாதை செய்யும் நோக்கத்துடன் இந்த 134 லாஸ்ட் இயரே பிளான் பண்ணோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த 134th இயர் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான நம்பராக இருக்குது. அதனால் வந்து இதை இன்னைக்கு லான்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதில் இங்கே வந்திருக்கும் முன்னாள் இயக்குநர்களுக்கும் சட்ட ஆலோசகர் மற்றும் முக்கிய கம்பெனி செக்ரட்டரி அவர்களுக்கும் மரியாதை செய்திருக்கிறோம். நாங்கள் சார் ரெடி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக எங்கள் முன்னாள் இயக்குனர் திருமதி அம்சா பாலன் அவர்களை மேடை அழைக்கின்றோம். நன்றி. சார் இங்கே பாருங்க. அப்படியே நன்றி. அடுத்ததாக எங்களுடைய சட்ட ஆலோசகர் எந்த நேரத்திலும் எங்கள் மேனேஜருக்கு கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய சட்ட ஆலோசகர் அவர்களை மேடைக்கு வருகிற வரவேற்கிறது. சார் நன்றி. தங்கள் கடமை அழைக்கும் அனைத்து சிப்பந்திகளுக்கும் நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம். அதன் சார்பாக தற்போது டோக்கனாக எங்களுடைய மேனேஜர் மேலாளரை மேடைக்கு அழைக்கின்றோம்.
முன்னாள் இயக்குனர் ஸ்ரீமதி தேவகி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்கிறேன். வாங்க வாங்க. டைரக்டர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு பார்க்கிறேன். பங்குனர்களின் கருத்து கேட்கலாம். நீங்கள் இருக்கும் இடத்துலேயே எங்கள் மேலாளர் வந்து மைக்கு கொடுப்பார். உங்களுடைய ஆலோசனை எந்த குறிப்பானாலும் நீங்கள் சொல்லலாம் என்று கோரப்படாது. சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையன் பேர் யுவராஜ். நம்பர் 6 கட்டமன்றத்துலேருந்து வரேன். ஜனபாலா தேதி ஆரம்பித்து இந்த அளவுக்கு நீங்கள் நடத்துறது பெரிய விஷயம். அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல நம்ம சத்தியமுத்தில் இருக்கிறது இன்னும் பழைய இது பாரம்பரியமாக நடத்திட்டு வரீங்க. அது முதல்ல பேரவையில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். சார் பிரச்சனை இப்போ கேட்குதுங்களா? கேட்குதா? நீங்கள் இதை ஆரம்பித்து பல ஆண்டுகளாக நடத்திட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் இருக்கிற அனைவருமே வந்து பங்களிப்பு வந்து மிக பொருத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் எல்லாம் நம்ம சின்ன விஷயம் ஒரு மாற்றம் என்ன பண்ணலாம்னா, எல்லா பேங்க்லேயுமே வந்து பணம் போடுற மிஷின் இருக்குது. நம்ம நிதியில் அதே மாதிரி பணம் போடுற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு ஊழியரை வந்து நம்ம பணம் போடுற டைமில் வந்து வர முடியாமல் போகுது. சில டைமில் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. பணம் போடுற மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி என்ட்ரி போகிறது ஒரு மிஷின் வச்சுன்னா பெட்டராக இருக்கும். நான் ஃபீல் பண்ணுறேன் சார். ஏன்னா இது ஒரு லான்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள். நம்மளோட பேங்க்கோட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன டெபாசிட் இருக்குதுலாம் வந்து நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறீங்க. இதே வந்து நீங்கள் மிஷின் வச்சு போடுற மாதிரி இருந்தாலும் அது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பதில் கூறுவார். அமைதி காக்கவும். வேறு யாராவது தங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு நிதி நிர்வாகம். என் பெயர் நம்பர் 13 செக் அடித்தது. சென்ட்ரல் முதல் சூப்பர் டாப் பயன்படுத்திட்டு திருவள்ளூர் நிர்வாக நிதி 134 ஆண்டுகளை கடந்து இன்று வரைக்கும் நல்ல முறையில் நடக்கிறது. பிரான்ச்சுக்கு போனால் உடனே டிஸ்போஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் 1000 ஆண்டுகள் இந்த பிரான்ச்சு பெரிய அளவில் நடந்து 1000 ஆண்டுகளாக நடக்க வேண்டும் என்று கேட்டு வீரராக பெருமாளை பிரார்த்தித்து சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். 134வது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்கோம். திருவள்ளூர் தான் ஊத்துக்கோட்டை பிரான்ச்லும் நீங்கள் விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும்னு கேட்குறேன். என்னுடைய பெயர் ஜெயலட்சுமி. மாஸ்டர் தியாகராஜ் அவர்களை வந்து நீங்கள் ஆனர் பண்ணது ரொம்ப நன்றி தெரிவிச்சுப்பேன் சார். ஸ்ரீநிகேதன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கடந்த மார்ச் மாதம் நடந்த பொதுத் தேர்வில் வந்து 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றார். மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில் வந்து சென்டம் 3 சப்ஜெக்ட்லேயே 100க்கு 100 மார்க் எடுத்திருக்காங்க. தமிழில் 96, இங்கிலீஷில் 99. ஸோ என்னுடைய மகனை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு திருவள்ளூர் ஜலோபகர சரஸ்வதி நிகழ்ச்சியில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2016 அசோசியேட்டாக இருக்கிறாங்க. ரைட் இஷ்யூ கொண்டு வந்தாங்க, போனஸ் இஷ்யூ கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பங்குதாரர்களுக்கு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பங்குதாரர்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு தான். வணக்கம். நன்றி மிஸ்டர் யுவராஜ் சார், மிஸ்டர் ஜீனி சார், பத்மினி மேடம், ஜெயலட்சுமி மேடம் அண்ட் பத்மினி சார், பாஸ்டர் சார். தேங்க்ஸ். மிஸ்டர் பாஸ்டர் சார், இன்னைக்கு ராகுல் பெருமாள் தேசியம் வந்திருக்காரு.
இன்னும் ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் பேங்க்குடைய ஆப்ரேஷன்ஸுக்கும் எங்கள் ஆப்ரேஷன்ஸுக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டிஸ்பேரிட்டி இருக்குது. அதனால் அவங்களோட கம்பேர் பண்ணி வளர்ச்சிக்கவே வியாபாரத்தை அவங்களோட போட்டி போடுறதே பெரிய காரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பேங்க் எல்லா பேங்க்கும் சொல்லுவோம் கொடுக்குறாங்க, எல்லா பேங்க்கும் லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு வேறு சொல்லுவோம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்னொரு 4% கவர்மெண்ட் சப்சிடி வேறு கொடுக்குறாங்க. இன்னும் இங்கே எங்களுக்கு யாரும் சப்சிடி கொடுக்குறதுல எந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த வியாபாரத்தை பண்ணி இந்த அளவுக்கு 10 ரூபாய் ஷேருக்கு ₹7.73 மதிப்பு இருக்குன்னு எனக்கு ஆடிட்டர் சொல்லியிருக்காரு. That itself says we have multiplied it by almost 73%. 73% சொல்லும்போது ₹7.73 சந்திக்கும் ஒன்று. ₹25 டிவிடெண்ட் சேர்க்கிறோம். அப்போ என்ன 9.80. இப்போ பங்குக்கு ஒரு ₹20 டிஸ்கவுண்ட் இது செலவு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ₹10 பெனிஃபிட் அவங்க போய் சேர்ந்துருக்கு. இதுவே ரொம்ப ₹10 முதல் போட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த ₹10 திருப்பி எடுக்கிறதுங்கிறது வந்து சின்ன விஷயமே இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். மேற்கொண்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இப்போ இன்றைக்கி தான் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு படிப்படியாக ஒன்று எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி கஸ்டமர்ஸுக்கும் நம்ம மெம்பர்ஸுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்ய கடமைப்பட்டிருக்கோம், செய்ய ட்ரை பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். எங்களுடைய இப்படிக்கு காரணம் வந்து எங்களுடைய ஸ்டாஃப் தான். எங்கள் ஸ்டாஃப் அந்த லீடராக இருக்கிற மிஸ்டர் ராம்குமார் அவங்க டீம் வந்து அமேசிங் ஜாப், ரொம்ப பிரமாதமாக வேலை செய்கிறாங்க. அது வந்து எங்களுடைய சிறப்பான பாடம். அவங்க அந்தளவுக்கு வந்து இன்வால்வ்டாக ஜென்யூனாக கரெக்டாக ப்ராப்பராக சின்சியராக லாயலாக செய்யறதுனால தான் நிதியினுடைய வளர்ச்சியே இந்த அளவுக்கு. நாங்கள்லாம் சும்மா கிடைக்கிறோம் அப்படி வந்து இது ரைட்டு தப்பு டிப்போ அப்படி போய் வழிகாட்டுறத தவிர ப்ராக்டிக்கலாக நிதி நடத்தக்கூடியது எங்கள் ஸ்டாஃப் டீம் தான். ஸோ அவங்களுடைய மனமாற பாராட்டுகிறோம், வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு படிப்படியாக கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது பிஸ்னஸ் காசு சொன்னது 1000 வருஷம் வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் தான் எங்களை வாழ வைக்கணும், ரொம்ப சந்தோஷம் சார். மேடம் கூத்துக்கொண்ட பிளான்ஸ் சொன்னாங்க பத்மினி மேடம். எஸ் மேடம், இட் இஸ் ஆன் த கார்ஸ். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியல இங்கே மெசேஜ் இருக்கலாம். எங்களுடைய டிடிசிபி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலுக்காக கொஞ்சம் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கிடைச்சிருக்காங்க. எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர்லி 40,000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட வேண்டியதாக இருக்குது. அது வந்து லோக்கல் பஞ்சாயத்தில் அப்ரூவ் ஆக முடியாது, டிடிசிபி தான் அப்ரூவ் ஆகணும். அது சொல்லிட்டு ரொம்ப டைம் வெயிட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம். We have provisioned funds for it. It will be done. In the meantime, இது ஒரு அப்ரூவ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியுது. தலைவர் நாங்கள் பேசுகிறோம், முதல்ல ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டட் இதுவும் கட்டும்போது பார்த்து தான் இருக்கும். அந்த பிரான்ச்சை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ட் பண்ணிட்டு வந்தாரும்போது இட் இஸ் தேர் நாட் ட்ரை டு டூ இட். தேங்க்ஸ் மேடம். நான் சிஎம்டி சாரி எல்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்கள் வார்த்தைகள் தான் இருக்கும் சார். கம்பெனி சார் இவ்வளோ தூரம் உங்கள் சிரமம்லாம் பார்க்காம இவ்வளோ வந்து எங்களுடைய மரியாதை அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டு எங்களை வாழ்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி பல சூழ்நிலைகள்லாம் ஆடிட் வர முடியல. அதனால அவர் எனக்கு ஃபோனில் ஸ்பெஷல் பெனிஃபிட் பண்ணாருங்க, அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வேறு ஏதாவது டவுட் ஏதாவது விட கேட்கலாம். முன்னாள் டைரக்டர் எல்லாம் குருசாமி சார், குருசாமி நாயுடு, எஸ்கே திலீபாபு நாயுடு, சந்தானம் சார், இங்கே 3 பேருமே அவங்க குடும்பத்தில் நெருக்கமான உறவுகளில் கிடந்த ஒரு மிஸ்பாசிட்டிவ் விட்டதுனால அவங்களால யாரும் வர முடியல. அது எங்கள் ஆத்ம தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய இந்த ஆண்டு எழுத தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதையும் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். திருவள்ளூர் திருவாபுரத்திலிருந்து 134வது ஆண்டின் மகாசபை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு தந்த அனைத்து பங்குனருக்கும், முக்கிய ஆலோசனைகள் வழங்கிய பங்குனருக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நல்ல முறையில் மருத்துவ முகாமை நடைபெற்றுக் கொடுத்த அனைவருக்கும், அனைத்து
அனைத்து வசதிகளும் சிறந்த முறையில் செய்து கொடுத்த இந்த மண்டபம் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கும் திருவாளர்கள் இந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் இந்திரா பிரியதர்ஷினி மருத்துவக் கல்லூரி வல்லுநர்களுக்கும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை வல்லுநர்கள்